ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி இந்த பஜ்ஜி மிளகாயை வச்சு சட்னி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணணுன்னா, கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் வறுத்துன்ட்டு கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி மிளகாயை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வேர்க்கடலையும் வச்சுட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் இது வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பஜ்ஜி மிளகாயை வதக்கி கடுகு தாளிச்சிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பையும் போட்டு பெருங்காயத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு லெமன் பிழிஞ்சிட்டு தயிர் சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவியல், இது ரசம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதுதான் எங்கள் மெனு.